அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரிகாலன். நீண்ட நாளாக நாங்கள் கதைக்காத ஒரு விடயத்தை பற்றி இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். ஒரு பிரச்சனை, நீண்ட நாளாக பேசப்படாமல் இருந்த ஒரு பிரச்சனை, இல்லாட்டி வெளியில் தெரியாமல் இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த புதிய ஆட்சியின்களை புது அரசாங்கம் உருவாகி அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வருட ஆட்சி முடிவுக்கு பிறகு இப்போ திரும்பவும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழ் மக்கள் ஏமாளிகளா, முக்கியமாக ஈழத்தமிழர்கள் ஏமாளிகளா, வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அவர்கள் மேலே இந்த அரசாங்கம் எதை செய்ய நினைக்குது என்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாக ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய ஆட்சி மாற்றத்திலையும் மக்களால் அரசியல்வாதிகளால் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அதே கேள்வியைத்தான் இந்த புதிய அரசாங்கத்திலையும் இப்போ தமிழ் மக்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். திருவோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை, ஒரு சட்டவிரோதமான முறையில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை நேற்றைய நாளில் ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் அகற்றப்பட்டிருக்குது. அது திரும்பவும் இன்றைய நாள் காலையில் அதே இடத்துல வைக்கப்படும் என்று சொல்லி இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்தினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அது இப்போ வைக்கப்பட்டுட்டா இல்லையான்ற உத்தியோகபூர்வமான செய்திகள் எதுவுமே இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும் வரைக்கும் வெளிவரையில். ஆனால் வைக்கப்படும்ன்ற மாதிரி அந்த இடத்துல பிரச்சனைகள் காரணமாக தான் நாங்கள் அகற்றினாங்க. ஆனால் திரும்பவும் அந்த இடத்துல நாங்கள் வைப்போம், அதாவது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் அந்த இடத்துல வைப்போம்ன்ற மாதிரி ஒரு விடயத்தை அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். நேற்றைய நாளில் அந்த புத்தர் சிலை அகற்றப்படும் போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களோ தெரியலை, சமூக ஊடகங்கள் இருக்குது, எக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல மக்களும் போலீஸாரும் சேர்ந்து அந்த புத்தர் சிலை அகற்றத்துக்கான செயல்பாடுகள், அந்த இடத்துல பிரச்சனை வரும்ன்றதை தெரிஞ்சு அந்த புத்தர் சிலை அகற்றத்துக்கான செயல்பாடுகளை ஈடுபடும் போது பௌத்த குருமார்கள் இருக்கார்களானே, இந்த பிக்குகள்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே அறிகிறதுபடின்னு சொன்னால் மிகவும் மரியாதைக்குரியவர்கள், அமைதியானவர்கள். புத்தர்னுடைய வழியே அமைதியான வழி, சாந்தமான ஒரு வழி, அமைதிக்காக கும்பிடக்கூடிய கடவுள் தான் எல்லா மக்களாலையும், உலக மக்களால், தனியாக பௌத்தர்கள்னு சொல்லி மட்டுமில்லை, எல்லாருமே வழிபடக்கூடிய ஒருத்தர் தான் புத்தர். அந்த புத்தர்னுடைய வழியை பின்பற்றி வரக்கூடியவர்கள்லாம் இந்த பௌத்த மதகுருமார்கள். எந்த ஒரு ஆசைகளோ எதுவுமே இல்லாமல் அனைத்தையும் துறந்த ஒரு துறவிகளான நிலைமையில் அந்த புத்தருக்கு சேவையாற்றுறதுக்காக அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த பௌத்த துறவிகள்லாம் இந்த பிக்குகள் என்று சொல்லப்படுற இவர்கள். அந்த பிக்குகள் அந்த திருவண்ணாமலையில் அந்த புத்தர் சிலை அகற்றப்படும் போது அங்கே ஒரு சில பிக்குகள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், அந்த இடத்துல மிகவும் ஒரு அராஜகமான முறையில் அந்த இடத்துல நடந்து கொண்டதை எங்களால் வீடியோவெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் ஒரு பௌத்த பிக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கடைசியில் ஒரு போலீஸாக கன்னத்தில் அறைகிறார். அந்த வீடியோவிலே அப்படி நல்லா தெரிஞ்சது. நான் அந்த வீடியோவில் அட் பண்ண முடியும்னு சொன்னால் அட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு பௌத்த பிக்கு அந்த இடத்துல அறைகிறார். இது எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். கடந்த காலங்களையும் சரி, இல்லாட்டி முக்கியமாக சில பிக்குகளினுடைய பெயர்கள் கூட பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய பெயர்கள். முக்கியமாக சைவ சமய தமிழ் மக்களுக்கும் அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கும் எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சில பௌத்த மதகுருமார்கள் தமிழர்களை வெட்டுவன்னு சொன்ன கதைகள், அதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு பயங்கர மோசமான விடயங்களை ஊடகங்களை வெளிப்படுத்தி அதுக்கான பிரச்சனைகளை உண்டாக்கின மதகுருமார்களும் இந்த பௌத்த குருமார்கள் கடந்த காலங்களில் இருந்தார்கள்ன்றதும் இப்பயும் சில பேர் அந்த மாதிரியான விடயங்களை பேசுறதையும் நாங்கள் செய்திகளில் வளயமாகவே பார்த்து கொண்டு வரோம். அந்த மாதிரியான இந்த திருவோணமலையில் நடந்த அந்த ஒரு சம்பவம், அந்த இடத்துல நடந்து கொண்ட அந்த பௌத்த மதகுருமார்களுடைய செயல்பாடுகளும் ஒரு மிக மோசமான செயல்பாடுகளாக தான் இப்போ விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விடயங்களா மாறிக்கொண்டு வரதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சட்டவிரோதமான இந்த பௌத்த விகாரை இல்லைன்னா இந்த இடத்துல புத்தர் சிலை வைக்கப்பட்ட அந்த செயல்பாடு தைட்டி, வடுக்குநாறு மலை, குருந்தூர் மலை, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழர்களினுடைய தலைநகரான திருகோணமலையிலையும் அதே மாதிரியான ஒரு செயல்பாடு இப்போ முன்னெடுக்கப்பட்டு தான் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் போய்கொண்டிருக்குது. இது சரியான முறையில் தீர்க்கப்படாமல் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. இதுக்குள்ள ஒரு பொதுவான ஒரு விடயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னப்போ நான் ஆரம்பத்தில் எனக்கு மனசுக்குள்ள நான் நினைச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 18, 19, 20 வயசு இருக்கும்போது இந்த பௌத்த விகாரிகள் அமைக்கப்படுது, சட்டவிரோதமாக கொண்டு அமைக்கப்படுது, இந்தந்த இடங்கள் அமைக்கப்படுதுன்றெல்லாம் சொல்லி பார்க்கும்போது ஒரு பொதுவான ஒரு மனநிலையில் நான் யோசிச்சது என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல பொதுவாக ஒரு கோயில் அமைக்கிறார்கள். இப்போ நான் ஒரு சைவ தமிழ் மக்கள் கொண்டு போய் ஒரு சைவ ஆலயம் அமைக்கிறார்கள், இல்லாட்டி இஸ்லாமியர்கள் ஒரு விகாரை கட்டுறார்கள், இல்லாட்டி ஒரு தேவாலயம் கட்டப்படுது, இல்லாட்டி ஒரு புத்த விகாரை கட்டப்படுதுன்னு சொன்னால்
ஒரு நாட்டில் மதங்கள் எல்லாமே பொதுவான மதங்கள் தானே. அப்போ எந்த இடத்துல எந்த கோயிலோ எந்த ஒரு பௌத்த விகாரியோட எந்த ஒரு வழிபாட்டுக்குரிய விகாரியோ அமைச்சா யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்காக ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாகுது? ஏன் இவர்கள் இப்படி சண்டை பிடிக்கிறார்கள்னு சொல்லி எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு அரசியல், பெரிய ஒரு இன அழிப்புன்றது அதுக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பித்தது. அந்த மாதிரி சிலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக இவர்கள் இப்படி போராடுறார்கள்? தமிழ் மக்கள் எங்கே கொண்டு போய் பௌத்த விகாரிகள் அமைச்சாலும் எதுக்காக போராடுறார்கள்? தமிழ் மக்கள் எங்கே கொண்டு போய் பௌத்த விகாரிகள் அமைச்சாலும் போய் எதிர்ப்பு தெரிவிக்கல. எந்தெந்த இடங்களில் தொல்பொருள் எங்கெங்கே தமிழ் மக்களினுடைய அடையாளமாக ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடிய தொல்லியல் பொருட்கள் இருக்குதோ, எந்தெந்த இடங்களில் முக்கியமான இடங்களாக இருக்குதோ அந்தந்த இடங்களில் கொண்டு போய் தான் இந்த பௌத்த விகாரிகள் அமைக்கப்படுதுன்றதை நாங்கள் முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதுன்றபடியாக அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த விடயத்தை சொல்கிறேன். இதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சிங்களமயமாக்கல்ன்ற ஒரு பிரச்சனை இதுக்கு பின்னால் இருக்குது. அதாவது பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிங்கள மக்கள் தான். அந்த இடங்களில் பௌத்த விகாரிகளை அமைச்சு அந்த இடங்களில் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வரதுக்கான செயல்பாடுகள் தான் ஒரு சில இந்த மாதிரியான பௌத்த மதகுருமார்கள் செயற்படுறதை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய ஆட்சியன்களை இப்போ தலை தூக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இந்த பிரச்சனையை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், இலங்கை ஒரு தமிழர்களினுடைய பூமி. எங்களோட தமிழ் முப்பாட்டனான ராவணன் வாழ்ந்த ஒரு பூமி. ராவணன் பற்றின கதைகள், கட்டுக்கதைகள், பொய்யான கதைகள்னு சொல்லி ஒரு சிலர் சொல்ல வந்தாலும் தமிழ் என்ற அடிப்படையிலையும் எங்களோட வரலாற்றை காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்டுக்கதை, பொய்யான கதையை தான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தால் அதை சொல்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களினுடைய மொழியை, எங்களினுடைய தொன்மையை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்காக. ஈழத்தமிழ் மக்களினுடைய தொன்மை, ஈழத்தமிழ் மக்களினுடைய மொழி, எங்களோட தமிழ் மொழியை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சந்ததியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களினுடைய கடமை. அதுக்காக எல்லா வரலாறுகள்லையுமே போய், ஏன் ராமாயணத்தில் மட்டும் ராமர்ன்ற சைட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே உண்மைதானா? அது மட்டும் உண்மையா? அதே மாதிரி ராவணன்ற பக்கத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே பொய்யா? அது இல்லாட்டி அதுவும் உண்மைதானா? ராவணனை போய் 10 தலை கொண்டு சொல்லலாம், நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ராவண பூமி, ஒரு சைவ தமிழ் வாழ்ந்த ஒரு தமிழ் வளர்த்த ஒரு பூமி தான் இலங்கை என்ற இந்த ஒரு நாடு. இந்த நாட்டுக்குள்ள அதுக்கு பிறகு வந்த விஜய மன்னன் வேறொரு நாட்டிலிருந்து நாட்டுக்குள்ளே வந்து குவேணி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதுக்கு பிறகு நாட்டுக்குள்ளே இருந்த ஆட்சியாளர்களை கொலை செய்து அதுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றி தான் சிங்களம் என்ற ஒரு மொழி உருவாகி அதுக்கு பிறகு பௌத்த மதம் உள்ள வந்து அதிண்ட வரலாறுகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகித்தான் தமிழ் மக்களினுடைய இருப்பு வந்து இன்றைக்கு இவ்வளவு குறுகி போயிருக்குது. அந்த குறுகிய இருப்பையும் இல்லாமக்கணும் என்ற ஒரு செயல்பாட்டில் தான் இப்படியான செயல்பாடுகளை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து கொண்டு வாரார்கள். தமிழ் மக்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களோட பொருளாதாரத்துக்காக, இல்லாட்டி நாங்கள் வந்து பொருளாதாரம்ன்றதையும் தாண்டின எங்களுடைய அதிசொகுசு வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த நாடுகள்லேருந்து வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிக்கிறோம். ஒரு தரவு வந்து வெளியிடப்பட்டிருந்தது, அது பயங்கர ஒரு ஷொக்கிங்காக இருந்தது. இலங்கைக்குள்ள தமிழ் மக்களினுடைய அதாவது பிறப்பு வீதம், அதே மாதிரி தமிழ் மக்களினுடைய சனத்தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைஞ்சோடே போகுது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைஞ்சோடே போய் கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளில் எவ்வளோ பேர் நாங்கள் இங்கே இருப்போம்ன்றதே பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நாங்கள் இருப்போம், நான் இருப்பேன், ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே அடுத்து வர போகிற ஜெனரேஷன் இங்கே இருப்பார்கள்ன்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக மாறி போய் கொண்டிருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிக்கணும், இல்லாட்டி ஒரு மொழியை அழிக்கணும்ன்ற இனப்பெரம்பல்ன்றது தவறுன்றது வந்து இன்னொரு பக்கம். ஆனால் ஒரு இனத்தை அழிச்சோர் இனப்பெரம்பலை மேற்கொள்ளணும்ன்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. சிங்கள மக்களை தமிழ் மக்கள் மதிக்கிறார்கள், சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியான முறையில் ஐக்கியமாக தான் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த தமிழ் மக்களை அழித்து நாங்கள் இனப்பெரம்பலை மேற்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த ஒரு சில சிங்கள மக்களை மட்டும், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மட்டும்தான் தமிழ் மக்கள் எதிர்க்கிறார்கள். அதுக்காக தான் இந்த விகாரை அமைப்புகளுக்கு தமிழ் மக்களுடைய எதிர்ப்புகள் இவ்வளவு அதிகமானதாக இருக்குது. அந்த இடத்துல விகாரை கொண்டு வரப்படும் மாதிரி தான். திருகோணமலை எப்படிப்பட்ட ஒரு இடம்? தமிழ் மக்களினுடைய தலைநகரம். ராவணன் ஆண்ட ஒரு பூமி. அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய இனக்காவலர்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு பூமி. திருக்கோணேச்சரம் என்ற ஒரு வரலாற்று அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு பூமி. தமிழர்களினுடைய மிக பழமையான தொன்மை இருக்கக்கூடிய ஒரு பூமியே யாழ்ப்பாணத்தை விட திருவோணமலை தான். திருவோணமலையில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்தால் எத்தனையோ எங்களோட தமிழ் மக்களினுடைய பொக்கிஷங்கள் அந்த மண்ணுக்கு கீழே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் அங்கே மேற்கொள்ளப்படாது.
அந்த திருக்கோணேச்சரம் ஆலயத்துக்கு போனாலே அந்த வரலாற்றை நீங்கள் வடிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த ஆலயத்தினுடைய பழமையையும் அங்கே எப்படிப்பட்ட நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம் இருக்குதுன்றதையும், இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிவடைஞ்சு கொண்டு வருதுன்றதையும் எங்களால் தெளிவாக பார்க்க முடியும். நான் கட்டாயமாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி நான் கிரியேட் பண்ணுவேன், மிக விரைவிலேயே செய்வேன். திருகோணமலையை பற்றி மட்டுமே. தமிழர்களினுடைய ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு இடம், ஒரு மாவட்டம் தான் திருகோணமலை மாவட்டம். அந்த இடங்களில் இந்த ஒரு இன பரம்பலை கொண்டு வரதுக்கான செயல்பாடுகளில் தான் இந்த மாதிரியான ஒரு சில பௌத்த குருமார்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இப்போ இந்த புதிய அரசாங்கம், ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள்லாம் இந்த மாதிரி 2 இனத்தையும் பிரித்து ஆண்டார்கள்னு சொன்னால், இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்தின் மேலே உண்மையாக சொல்லப்போனால் இலங்கையினுடைய சகல மக்களுக்குமே, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அவர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கம். அதை தமிழ் மக்கள் மத்தியில் அதை உடையாமல் பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய ஒரு பொறுப்பு. காலகாலமாக இருந்த தமிழ் கட்சிகளை கூட தாண்டி தமிழ் மக்கள் ஒரு அசையாத நம்பிக்கையை அந்த கட்சிக்கு வழங்கியிருந்தார்கள் வாக்குகள் மூலமாக. அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அந்த கட்சிகளினுடைய ஒரு கடமை, ஆட்சியாளர்களுடைய ஒரு கடமை. அதுக்கேற்ற மாதிரி தமிழ் மக்களுக்கான சாதகமான விடயங்களையும் எல்லா ஒட்டுமொத்த நாடுன்ற ரீதியில் பொருளாதார பாதையில் மட்டுமே நாங்கள் முன்னேறி போவோம், ஏனைய எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்போம் என்று சொல்லின அந்த ஒரு பாதையில் அவர்கள் போவார்களாக இருந்தால் நாடு சரியானதா, சிறப்பானதா, ஐக்கியமானதாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த அரசாங்கத்தினுடைய 1 வருட ஆட்சிக்கு பிறகு இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னால் இது ஒரு பெரிய கேள்வியாக மாறுறதாகவும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விடயம் நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டுக்கு அமைய, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அமையத்தான் அது செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சரியான முறையில் சட்டவிரோதமாக இல்லாமல் என்ன உண்மையிலேயே பிரச்சனைன்றதை அங்கே ஆராய்ந்து மத ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் சரியான முறையில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா இருந்தால் மட்டும்தான் எங்களினுடைய தமிழ் மக்கள் இங்கே பாதுகாக்கப்படுவார்கள். இனிமேலும் தமிழ் மக்கள் ஏமாளியாக இருக்க மாட்டார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக எடுக்கப்படுதுன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காக எல்லாருக்குமே பகிர்ந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகளை தயவு செய்து தெரியப்படுத்துங்க. இதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்ன்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.